வெல்கம் பேக் லிஃப்டிங் எவர்ஸ். ரியாக்ட் டுட்டோரியல்ல இன்னைக்கு நம்ம ஹவு டு அவாய்ட் ரீரெண்டர் இன் ரியாக்ட் காம்போனன்ட். இப்போ ரியாக்ட் காம்போனன்ட்ல ரீரெண்டர் ஆகிற காம்போனண்ட்டை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாக ரியாக்ட் வந்து காம்போனன்ட் பேஸ்டு அப்ளிகேஷன். இப்போ ஒரு காம்போனண்ட்ல மல்டிபிள் சைல்டு காம்போனன்ட் இருக்கும். இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக யூஸ் பண்ணியிருப்போம். சைல்டு காம்போனன்ட்டு இப்போ ஒரு இடத்துல இம்போர்ட் பண்ணி அதை ஒரு பேரண்ட் காம்போனண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருப்போம். இந்த பேரண்ட் காம்போனன்ட்ல ஸ்டேட்டை அப்டேட் பண்ணும்போது அந்த பேரண்ட் காம்போனன்ட் மட்டும் ரீரெண்டர் ஆகும். இதுல இருக்க சைல்டு காம்போனன்ட் அன்னெசரியா ரீரெண்டர் ஆகக்கூடாது. இதை தவிர்க்கிறதுக்காக மட்டும்தான் ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ல ரியாக்ட் மெமோங்கிறத ஒன்று கொண்டு வந்தாங்க. ரியாக்ட் மெமோசேஷன்னா ஒண்ணுமே இல்லைங்க, இது எல்லா ப்ரோக்ராமும் காமனாக தான். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டோரியா சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு அரண்மனையில கணக்கு புள்ள 1 கணக்கு புள்ள 2 இப்படி 2 பேர் இருக்காங்க. கணக்கு புள்ளனா வேற யாரும் இல்லைங்க, நீங்க ஒன்றும் குழப்பிக்காதீங்க. கணக்கு புள்ளனா இட்ஸ் கால்டு அக்கௌண்ட் மேனேஜர். ஓகேங்களா? 1, 2ன்னு இருக்காங்க. இப்ப அரண்மனையில ஒரு பண்ணை வீடு இருக்கு. அந்த பண்ணை வீட்டுல பருத்தி மூட்டையெல்லாம் தினைக்கும் ஏற்றுமதி செய்வாங்க. தினைக்கும் 50 பருத்தி மூட்டை கண்டிப்பா ஏற்றுமதி செஞ்சே ஆகணும். இப்ப அதுவும் ஏற்றுமதி செய்யற இடத்துல ட்ரக் வந்தாதான் ஏற்றுமதி செய்வாங்க. ட்ரக் வர ஒரு 10 நாள் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக 10 நாளையுமே பருத்தி கூடன்னு மூடிட்டாங்க. இப்ப கணக்குப்புள்ள என்ன பண்றாரு, 1 என்ன பண்றாருன்னா போய் எத்தனை இருக்கு இந்த தேதியில, இடைப்பட்ட நாள்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு தினைக்கும் போய் எழுதிட்டு வராரு. 50 மூட்டை தான் இருக்குது. 50 மூட்டையும் இந்த தேதியில இருக்கு. நாளைக்கு போய் என்ன பண்றாரு, திருப்பியும் போய் 50 மூட்டை இந்த தேதியில இருக்குன்னு சொல்லி எழுதிட்டு வந்துறாரு. கணக்குப்புள்ள 2 என்ன பண்றாருன்னா 10 நாள் கழிச்சு தானே ட்ரக்கே வரும், அப்பதானே குடோன் திறப்பாங்க அப்படின்னு சொல்லி ஸ்மார்ட்டா யோசிச்சு மித்த நாள்லாம் 50 மூட்டை தானே இருக்கு குடோன்ல அப்படின்னு சொல்லி 50 மூட்டை எழுதி வச்சுக்கிட்டாரு இடைப்பட்ட நாள் எல்லாத்தையும். இப்ப 10 நாள் கழிச்சு போய் ஏற்றுமதி செஞ்சுட்டு மீதி மூட்டை எவ்வளவு குடோன்ல இருக்கு, எத்தனை மூட்டை ஏற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கிட்டு வந்துட்டாரு. இப்ப கணக்கு போல பி செய்ய போற வேலை தான் நம்ம மெமோசேஷனும் செய்ய போகுது. ஓகேங்களா? இப்ப இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பருத்தி மூட்டைன்னு சொன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வருது, சந்தான காமெடி. சரிங்க வாஜாரா, மண்டக சாயம் தென்னந்தோப்புல வச்ச பருத்தி மூட்டை எடுத்துட்டு வந்தேன், மறுபடியும் நம்ம குடோன்லயே வச்சிருக்கோம். கிளம்பு சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருக்கலாமே. யூசர்ல எப்படி மெமோசேஷன் ஒர்க் ஆகும்னா கேட்சா ஒர்க் ஆகும். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர்ல இன்ஸ்பெக்ட் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ல இங்க டேப் வரிசையா இருக்கும். அந்த அப்ளிகேஷன் டேப் கிளிக் பண்ணா வச்சுக்கோங்க. இங்க கேட்ச் ஸ்டோரேஜ்னு கீழே இருக்கு பாருங்க. இந்த கேட்ச் ஸ்டோரேஜ் தான் 1 by 1 அலோகேட் ஆகிட்டே வரும். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்கலாம். அதே இன்ஸ்பெக்ட் எலமெண்ட்ல கன்சோல் இருக்கும் பாருங்க. கன்சோல் டேப் கிளிக் பண்ணிட்டு உள்ளார வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆட் மல்டிப்ளிகேஷன் கொடுக்குறேன். மல்டிபிள் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் எம்முங்கிற ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணிட்டேன். இதை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் வந்து ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கலாம். ஒரு 10 கால் பண்ணலாம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும்னா மல்லுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன். அதில் ஆர்கியூமெண்ட்டாக 10ங்கிற ஒரு வேல்யூ அனுப்பியிருக்கேன். 10 வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார போய் எனக்கு வந்து 100 கிடைக்கும். 10 × 10 அதை ரிட்டர்ன் பண்ணலாம். அந்த ஃபங்க்ஷனு எனக்கு வந்து இங்கே 100 கிடைக்கும். இப்போ 100 அடிச்சு பார்த்தா எனக்கு 100 டிஸ்பிளே ஆகும். திருப்பியும் மல்ல வந்துட்டு மல்டிபிகேஷன் வந்துட்டு நான் வந்து 10 அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த 10 இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார போயிட்டு மல்டிப்ளிகேஷன் ஆகி ரிட்டர்ன் பண்ணாமல் இந்த 10 வந்து எனக்கு கேட்சில் ஸ்டோர் ஆகிக்கும். ஓகேங்களா? மெமோசேஷன் வந்து கேட்சில் ஸ்டோர் ஆகிக்கும். நான் இப்போ கேட்சில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி போடல, இப்படி தான் ஒர்க் ஆகும் மெமோசேஷன் நான் சொல்கிறேன். கேட்சில் ஸ்டோர் ஆகிக்கும். எனக்கு இந்த 100 கேட்சில் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த மல்லு வந்துட்டு இப்போ வந்து நான் 20ன்னு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு கேட்சிலேருந்து எடுத்து 10 எனக்கு டிஸ்பிளே பண்ணாது. இந்த 20 அனுப்பும்போது மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார போயிட்டு 20 × 20 400 எனக்கு சொல்லி டிஸ்பிளே ஆகும். நான் திருப்பியும் 20 அனுப்புனா எனக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகாது. எனக்கு கேட்சில் இருக்க 400 அப்படியே அந்த வேலையை எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். திரும்ப திரும்ப கால் பண்ணால் எனக்கு வந்து கேட்சில் இருக்கிறத மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஒரே வேல்யூ கால் பண்ணுறப்ப எனக்கு கேட்சில் இருக்கிறத மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். டிஃப்ரெண்ட் வேல்யூ கால் பண்ணுறப்ப எனக்கு இந்த ஃபங்க்ஷன் போயிட்டு கால் ஆகிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்னில் எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகி திரும்ப வரும். ஓகேங்களா? இப்படி தான் எனக்கு மெமோசேஷன் ப்ரௌசரில் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ரியாக்டில் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ ரியாக்டில் மெமோசேஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா ரியாக்ட் ஊப்ஸில் மெமோன்னு ஒரு நியூ ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க. அந்த நியூ ஃபீச்சர் எதுக்குன்னா இப்போ நம்ம ஒரு காம்போனன்ட்ல ஸ்டேட் அப்டேட் பண்ணும்போது
பண்ணும்போது ஒரு காம்போனன்ட் ரெண்டர் ஆகும். இப்படி ரெண்டர் ஆகிறப்போ அன்னெசரியா இருக்கிற சைல்டு காம்போனன்ட் ரெண்டர் ஆகக்கூடாது. இதை நம்ம ரீரெண்டர்னு சொல்லுவோம் ரெண்டர் ஆச்சுன்னா. இப்போ நான் சிம்பிளாக ஒரு கோட் ரைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. app.jsல காம்போனன்ட் 1 காம்போனன்ட் 2ன்னு சொல்லி எழுதியிருக்கேன். இதில் பட்டன் காம்போனன்ட் காமனாக வச்சுக்கிட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், காம்போனன்ட் 1ல ஸ்டேட் 1ன்னு ஒரு ப்ராப்ஸ் அமைச்சிருக்கேன். காம்போனன்ட் 2ல ஸ்டேட் 2ன்னு ஒரு ப்ராப்ஸ் அமைச்சிருக்கேன். இந்த ப்ராப்ஸை இனிஷியல் ஸ்டேட்டில் ஃபால்ஸ்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இதை நான் ஒரு பட்டன் மூலிமா கிளிக் பண்ணி கால் பண்ணுறப்போ இங்கே வந்துட்டு ஸ்டேட் அப்டேட் ஆகும். ஒரு ஸ்டேட் அப்டேட் ஆகிறப்ப நான் காம்போனன்ட் ரெண்டர் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ரெண்டர் ஆகும். ஓகேங்களா? இப்போ காம்போனன்ட் 1 வந்து நான் அப்டேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இங்கே ப்ராப்ஸ் வந்து ட்ரூ ஆகி இந்த ஃபங்க்ஷன் மூலிமா காம்போனன்ட் 1க்கு போகும். 1க்கு போகிறப்ப இந்த காம்போனன்ட் மட்டும் தான் ரெண்டர் ஆகணும். அன்வான்டா இந்த காம்போனன்ட் 2 ரெண்டர் ஆகக்கூடாது. ஓகேங்களா? இது வந்து ஆப்போட பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக குறைக்கும். சின்னதாக போட்டுருக்கனால உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு அப்டேட் ஆக தெரியுதுங்க. இதே ஒரு லார்ஜ் கால்குலேஷன் பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு பட்டன் கிளிக் பண்ணுற ஆக்ஷன்லேருந்து ஒரு என்டையர் ப்ராஜெக்டில் ஹெட்லேருந்து டாப் வரைக்கும் எல்லாம் என்டையர் ப்ராஜெக்டே கொலாப்ஸ் ஆகும். இது வந்து தவறான அப்ரோச். இதுக்காக தான் ரியாக்டில் நியூ ஃபீச்சர் ஒன்று மெமோன்னு கொண்டு வந்தாங்க. இப்போ பாருங்களேன், உங்களுக்கு ஏன் ஸ்டார்ட் கொடுத்து நான் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஓப்பன் பண்ணுவேன் காம்போனன்ட் அவுட் டு அவாய்ட் ரீரெண்டர் ரியாக்ட் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துட்டு காம்போனன்ட் 1 காம்போனன்ட் 2ன்னு போட்டேன். நமக்கு இந்தியாவில் இருக்கிற கண்ட்ரியில் கொடுத்துருக்கோம். அந்த கண்ட்ரியில் 2 மெயினான ஸ்டேட் எனக்கு பிடிச்ச ஸ்டேட் இருக்குது. அதனால் உங்களுக்கு புரியுற மாதிரி 2 மெயினான ஸ்டேட்டு கொடுத்துருக்கேன் ரியல் டைமாக. இந்த ப்ராஜெக்ட்லேயும் ஸ்டேட் தான் அப்டேட் பண்ண போகிறோம், இங்கேயும் ஸ்டேட் தான் அப்டேட் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு அப்படின்னு திருப்பி கிளிக் பண்ணோன்னா கோவான் ஸ்டேட் வருது. ஓகேங்களா? இதை நான் டாங்கிள் மெத்தடில் வச்சுருக்கேன். இப்போ கன்சோல் போட்டு பார்க்கலாம் ரீரெண்டர் ஆகுதான்ட்டு. நான் இங்கே கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணுறேன்ல, அப்போ ரீரெண்டர் ஆகணும்ல, அதனால் ரெண்டர் ஆகுதான்னு பார்க்கலாம். கன்சோல் ரீரெண்டர். நான் இங்கே மெமோ யூஸ் பண்ணல ஃபஸ்ட்டு, அதனால் ரெண்டர் ஒன். ஓகேங்களா? போட்டுச்சு. இதை அப்படியே காப்பி பண்ணி காம்போனன்ட் 2லையும் போட்டுக்கலாம். மாற்றிச்சிருக்கேன் போட்டு இங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணி கன்சோலில் தான் எடுத்து விட்டுலாம். இப்போ இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, தமிழ்நாடு ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது. ஸ்டேட்டு சேஞ்ச் ஆகிறப்ப 2 காம்போனன்ட்டும் ரெண்டர் ஆகுது பாருங்கள். நான் இப்போ காம்போனன்ட் 1 தான் ரெண்டர் கிளிக் பண்ணேன். இப்போ காம்போனன்ட் 1 தான் ரெண்டர் ஆகணும். இந்த காம்போனன்ட்டும் ரெண்டர் ஆகுது, காம்போனன்ட் 2 ரெண்டர் ஆகுது. அப்போ வந்து இது தவறான அப்ரோச். இப்போ நம்ம ரியாக்ட் மெமோ யூஸ் பண்ணி பார்க்கலாம். அங்கே மெமோ வந்து ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. காம்போனண்ட்டை ட்ராப் பண்ணால் கண்டிப்பாக இந்த காம்போனன்ட் அன்னெசரியாக ரெண்டர் ஆகுது. ப்ராப்ஸ் சேஞ்ச் பண்ணுறப்ப மட்டும் போட நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே போட்டுருக்கேன். அப்படி ஓகே. இப்போ நான் கிளிக் பண்ணுற பாருங்கள், ஃபஸ்ட் டைம் ரெண்டர் ஆச்சு. இப்போ நான் காம்போனன்ட் 1 மட்டும் கிளிக் பண்ணுறேன், காம்போனன்ட் 1 மட்டும் ரெண்டர் ஆகுது. இப்போ காம்போனன்ட் 2 கிளிக் பண்ணுறேன், காம்போனன்ட் 2 மட்டும் ரெண்டர் ஆகுது. 2 கிளிக் பண்ணுறேன் 1, திருப்பி கிளிக் பண்ணால் 1, திருப்பி 1 மட்டும் தான் ரெண்டர் ஆகுது. இப்போ 2 ரெண்டரே ஆகலை. இப்போ ஸ்டேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கு ரீரெண்டர் அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. மெமோ எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு புரிஞ்சிருப்பீங்க. ரைட்டில் வந்து ஒரு கார்ட் விட்ஜெட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளாஸ் காம்போனன்ட் எப்படி ரீரெண்டர் அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு.